அக்காவுக்கு ஆக்சுவலி உடம்பு சரியில்லை, அதே இது போட்டு வந்துட்டாங்க. எனக்கு செம்ம ஹாப்பி. இங்கே பார்த்தீங்கன்னா யார் இருக்கா நம்ம கூட? உண்மையிலேயே ஒரு கார் வந்து டெலிவரி எடுக்க இவ்வளோ கூட்டம் வந்தது எங்கள் சேனல் இருந்து தான் நினைக்கிறேன். பாருங்க, கேக்லாம் கட் பண்ணி நம்மளை வந்து ரொம்ப ஹாப்பி ஆக்கிட்டாங்க. இப்போ வந்து கீழே தான் வண்டி இருக்குது, நம்ம போகலாம், போய் பார்த்துட்டு வரோம். கார் வந்துருச்சு. நீங்கள் சொன்ன மாதிரியே ரமேஷ் வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற கமெண்ட் மட்டும்தான் கீழே வரணும். சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நானுங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம கார் வந்து டெலிவரி கொடுக்க போகிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நாங்கள் டார்ச்சர் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவரை தான். இங்கே பார்த்தீங்கன்னா யார் இருக்கா நம்ம கூட? நான் இருக்கிறது இருக்கட்டும். அண்ணன் இருக்காரு. அண்ணன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்ணாவும் அக்காவும் என்னை வந்து அழ வச்சுட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா முன்னாடியே சொல்லியாச்சு, இவங்க வந்து இல்லை தம்பி எனக்கு உடம்பு முடியல, என்னால் வர முடியல அப்படின்னு ரொம்ப அப்செட். சரி, இங்கே வந்து பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் வேறு ஒரு பிராண்டு வண்டி உள்ள நிற்கு, எங்கே இது அப்படின்னு பார்த்தா மேலே இருக்கு. செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. வழக்கத்துக்கு மீறி ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துக்கு ஆன் டைம் வந்திருக்கோம். நேற்று வேறு சொன்னாங்க, தம்பி எப்படி வர பாருங்க அப்படின்னு. அப்புறம் ஃபோன் பண்ணி வரல தம்பின்னு ரொம்ப அப்செட் ஆகிடுமா. சீரியஸாவே வேண்டாம்னு நினச்சோம். அப்புறம் தம்பி குரல் வந்து எங்களுக்கே மனசே கேட்கல. சரி, டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது, பிக் டே அதுமா அப்படின்னு சொல்லிட்டு கடகடகடன் கிளம்புங்க எல்லாரும் அப்படின்னு தூக்கி போட்டு வந்தாச்சு. அக்காவுக்கு ஆக்சுவலி உடம்பு சரியில்லை, அதே இது போட்டு வந்துட்டாங்க. எனக்கு செம்ம ஹாப்பி. பிட்டு, ராமண்ணா, அக்கா ராமசூத்தாவும் இருக்கணும் யோசிக்கிறோம். அது வரல அப்படின்னோட கொஞ்சம் டல்லா அப்படியே சைலண்டா எதுவும் சொல்லக்கூடாது, அதனால கப்புன்னு வந்துட்டோம். செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. எப்படி உட்காந்துட்டு இருக்கா பாருங்க. எங்க நெடுமரம் நெடுமரம் ஹரி பாட்டு அப்பா வந்திருக்காரு. ப்ரோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபரு வந்த நாள்லேருந்து இவர் வந்து சேல்ஸ் பர்சன் வந்து டேச்சர் பண்ணி ஏங்க அவங்களுக்கு வண்டி கொடுங்க சொல்லுங்கள் ப்ரோ. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அம்மா சமையலில் வந்து இங்கே வந்து கார் புக் பண்ணும்போதுமே நான் பார்த்தேன். புக் பண்ணதுல வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். பார்த்ததில்ல, இது ஃபஸ்ட் டைம் பார்க்கறதுனால தான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் ப்ரோ. இவர் தான் ஆக்சுவலி பிரகாஷ், இவங்களோட ஏடிவிங்க. இவங்க 2 பேர் தான் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க எல்லாத்துக்குமே. ஆமாம் ப்ரோ, எப்போ ப்ரோ வருது காருன்னு டெய்லி பண்ண இவர் யோசிப்பார். என் லவ்வர் கூட டெய்லி ஃபோன் அடிக்க மாட்டேயா, நீ தான் எனக்கு டெய்லி ஃபோன் அடிக்க அப்படின்ட்டு. எப்படி ப்ரோ ஃபீல் பண்ணி? ஹாப்பி தான் ப்ரோ. இதெல்லாம் இருக்கு. இது வந்து நான் கேமரா முன்னாடி சொல்லிட்டு மனசில் இருக்கிறத சொல்லுங்க. அதெல்லாம் எதுவும் பிரச்சனை, சந்தோஷமாக நம்ம வண்டி கொடுத்தா. ரொம்ப டிலே ஆகிடுச்சு. பட் அதுக்கான ரீசன் வந்து இவங்க எதுவும் இல்லை, பழைய மாடல் ஸ்டாப் பண்ணிவிட்டு புது மாடல் இது பண்ணாங்க. இது ஆக்சுவலி எங்கே இருக்குன்னா காட்டுப்பாக்கம் விஷ்ணு கார்ஸ். இது இங்கே தான் வந்து இது பண்ணோம். எனக்கு இது வரைக்குமே நான் எப்படியே மாதத்துக்கு ஒரு 10 கால் அடிப்பேன். எதுவுமே இல்லாமல் நல்ல ஒரு ஜாலியாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து காரெல்லாம் காமிச்சு சூப்பராக எனக்கு சர்வீஸ் பண்ணாங்க. நீங்கள் மேபி மாருதியில் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு ட்ரை பண்ணுங்கள், நல்ல சர்வீஸ். எனக்கு இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கிடையாது, உண்மையிலே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. வாங்க போயிட்டு சைன்லாம் பண்ணிவிட்டு அடுத்த ப்ரொசீஜர் பார்க்கலாம். பாருங்க, உண்மையிலேயே ஒரு கார் வந்து டெலிவரி எடுக்க இவ்வளோ கூட்டம் வந்தது எங்கள் சேனல் இருந்து தான் நினைக்கிறேன். உண்மையிலேயே யாருமே இவ்வளோ கூட்டம் வந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 பேர். அதுலேயே இவர் சொன்னார் ஃபேமிலியே கூட்டினாங்கன்னு. எங்கள் ஃபேமிலியே கூட்டினா அவ்வளோதான், ஸ்டோர் ரூமில் இடம் பத்தாது. நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், எல்லாரும் வந்தால் இடம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இப்போ சின்ன தம்பி, பெரிய தம்பி, அப்புறம் அப்பா, அப்புறம் தங்கச்சி, சுனிதா ஃபேமிலி, இவ்வளோ பேர் தான் வந்திருக்கோம். அப்புறம் ரமேஷோட ஃப்ரெண்டு வந்து வினோத் காரு வந்திருக்காரு. தேங்க்யூ.
வரும்போதே கிஃப்ட் வராங்க. இப்போ சிக்னேச்சர்லாம் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம கீழே போய் வண்டியை பார்க்கலாம். போலாமா? பிடிச்சிக்கங்கடா. கேக் கட் பண்ணுங்க. ரெண்டு பேரும் ஊட்டிக்கங்க. நீங்க அக்கா கூட்டுங்க. பாருங்க, கேக்லாம் கட் பண்ணி நம்மளை வந்து ரொம்ப ஹாப்பி ஆக்கிட்டாங்க. இப்போ வந்து கீழே தான் வண்டி இருக்கு, நம்ம போகலாம், போய் பார்த்துட்டு வரோம். என்ன பேசுதுன்னு எனக்கு தெரியல, அதனால் எனக்கு பதில் என்னுடைய ஃப்ரெண்டு வினோத். இல்லை, கண்ட்ரிமேன் வந்து அருண் பேசுவேன். ஐயோ, கண்ட்ரி மேலே எனக்கு பேச தெரியாது. ஸோ ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் இது. நான் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் வெயிட் பண்ணி எல்லாருடைய ட்ரீமும் இது. அண்ணாவுடைய ட்ரீமு, அப்பாவது, அம்மா, அது என்னுடையது, எல்லாருமே. ரொம்ப ஹாப்பி. அப்புறம் இன்னொரு ரொம்ப இது, இன்றைக்கி இந்த கார் வந்து நான் வந்து ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு 2 பேர் இருக்காங்க. அப்புறம் வாங்க, இவர் வாகனம், அப்புறம் வாங்குறதுக்காக வெக்கப்படாதீங்க. இவங்க 2 பேர் தான் வந்து எனக்கு டிரைவிங் சொல்லி கொடுத்தாங்க. அது ரொம்ப சேஃபாக எப்படி ஓட்டணும், என்ன பண்ணணும் அப்படின்றது. அதுதான் இவங்க 2 பேரையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணேன். மேபி எனக்கு சொல்லி கொடுத்தது நானும் ராமண்ணா நீ கார் ஓட்டுறா, அதுக்கு 2 பேரும் இவங்க தான் காரணம். நாங்கள் ஏதோ பெருசாக பண்ணிட்டேன் நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த விஜயகாந்த் இதை போட்டு விட்டுருவா. இவங்க 2 பேர் தான். ஸோ அது நீங்கள் சொல்லி ஆகணும். சரி வாங்க, கீழே எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. இதுவும் அம்மா திட்டுவாங்க. வாங்க போகலாம். They wanna fill your head with doubt. They're silently scared that you'll figure it out. I'll make it look like I'm losing, won't bother hiding my bruises. And when they finally think you're wounded, then it's your chance to be ruthless. ரொம்ப ஒரு சந்தோஷமான நிகழ்வு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, ரமேஷ் வந்து எப்போ எது கேட்டாலுமே இப்போல்லாம் சொல்கிற பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, கார் வரட்டுமா, சும்மா கடைக்கு போகிறது கூட கார் வரட்டுமா. இப்போ கார் வந்துடுச்சு. அடுத்து எல்லாரும் நீங்கள் சொன்ன மாதிரியே ரமேஷ் வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற கமெண்ட் மட்டும்தான் கீழே வரணும், வேறு எதுவுமே வரக்கூடாது. எடுத்துடலாம். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷோட ஆசை அப்படின்றத விட சத்யநாராயணோட ஆசை தான் ரொம்ப. இதில் கார் வந்து கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்றது அவனோட ஏமே. அது மட்டும் கிடையாது, அவன் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம வீட்டில் கார் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம அதை சேல் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக கார் வாங்கணுமா. இன்றைக்கி அவனோட ஆசையும் சேர்ந்து இதோட நிறைவு வரப்போகுது. ஓகே, Thank you.